தமிழ் மக்களுக்கு வணக்கம். 2 காணொளி நான் போட போறேன். இந்த 2 காணொளியில முதல் காணொளி திமுக பற்றியது. 2வது காணொளி அதுக்கு அடுத்தது வரேன். இப்போ முதல் காணொளிக்கு போவோம். திமுக பற்றி நான் மேடைதோறும் பேசுவது என்ன தெரியுமா? மேடைதோறும் நான் பேசுவது. அதாவது இவர்கள் அ தெருப்பிள்ளையாரை கும்பிடும் பொழுது நீங்க பார்த்துருப்பீங்க. தெருப்பிள்ளையாருக்கு கடை தேங்காயை திருடி தெருப்பிள்ளையாருக்கு உடைத்த கதை அப்படின்னு நீங்க பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. பாட்டுலாம் கூட இருக்கு. கடை தேங்காயோ திருப்பிள்ளையாரோன்னு பாட்டுலாம் வேற இருக்கு. அந்த மாதிரி கடை தேங்காயை திருடி தெருப்பிள்ளையாருக்கு உடைக்கின்ற கதையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் திமுக எப்படிப்பட்டவர்கள் என்றால், கடை தேங்காயை திருடி தெருப்பிள்ளையார் மண்டை மீதே உடைத்து அந்த தேங்காய் சில்லுகளையும் இவர்கள் குடும்பத்தினரே பொறுக்கி கொண்டு செல்வார்கள்னு சொன்னேன் இல்லையா? இந்த பொறுக்கிகள் செய்திருக்கின்ற வேலை அப்படின்றது என்னன்றதை பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வரலாற்று நிகழ்வு. இது ஏற்கனவே நான் சொல்லியிருப்பது திரும்பவும் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். ஏன்னா, இவர்களுடைய திருட்டு ஏது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுனால நான் சொல்றேன். 1989ல கருணாநிதி முதலமைச்சராக வந்தபோது, அறநிலைத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார். அது என்ன அப்படின்னாக்க, இந்த 38,500 கோவில்கள், 38,000 சொச்சம் கோவில்கள்னு வச்சுப்போம். இதெல்லாம் அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள். தமிழ்நாட்டில 2,00,000 கோவில்கள் இருக்கு. அதில 2,00,000 சொச்சம் கோவில்கள் இருக்கு. அதில தினம் தினம் கோவில்கள் முளைத்துக் கொண்டே இருக்கின்றன. அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இந்த 38,500 கோவில்கள் அப்படின்றவை அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. கட்டுப்பாட்டில் என்றால் நிர்வாகம் மட்டும், அதாவது நிதி நிர்வாகம் மட்டும். இந்த நிதி நிர்வாகம் மட்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற இந்த கோவில்களில் அப்பொழுது குமுதம் பத்திரிகை போட்டியாக தனது குடும்பம் ஆரம்பித்த குங்குமம் பத்திரிகை. இந்த குங்குமம் பத்திரிகையை ஆண்டு சந்தாவை முன்பணமாக கட்டி, எப்படி இருக்கு பாருங்க. 38,500 கோவிலோ 600 கோவிலோ இவை ஆண்டு சந்தாவை முன்பணமாக கட்டி குங்குமம் பத்திரிகையை இவங்க இது பண்ணணுமா, சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. என்னையா அயோக்கியத்தனம். 89ல் சோஷியல் மீடியாலாம் கிடையாது. இருந்தால் நாரி போயிருக்கேன் இவங்க பழப்பு. அப்போ இதை உடனே அறநிலையத்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு புரியல. ஏன்னா குங்குமம் பத்திரிகைகள் நடுப்பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நடிகைகளுடைய படங்கள், புகைப்படங்கள்லாம் வரும், கிளாமரான புகைப்படங்கள்லாம் வரும். இதையெல்லாம் எப்படி நம்ம கோவிலில் எதுக்காக, கோவிலுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம்? கோவிலில் எதுக்காக குங்குமம் பத்திரிகை? யாருமே கேட்பாங்கல்ல. திரைப்படங்கள் குறித்து வரும், சுவாரஸ்யமான கட்டுரைகள் வரும், தொடர்கதைகள் வரும். இதில் எதுலேயுமே இப்போ நீங்கள் ஒரு ஆன்மீக பத்திரிகையை போய் வாங்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஏதாவது புரிஞ்சிக்க முடியுது. அது கூட ஆன்மீக பத்திரிகையை வாங்கி யார் படிக்க போகிறாங்க? பக்தர்கள் நூற்றுக்கணக்கில், ஆயிரக்கணக்கில் இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுக்க முடியுமா? ஒரு பத்திரிகையை தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க. ஒரு கோவில் ஒரு பத்திரிகையை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றீங்க. 38,500 கோவில் ஆண்டு சந்தா கொடுத்து. அப்போது இது இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இவங்க போய் கேட்குறாங்க அவர்கிட்ட, ஐயா இதை எப்படி நம்ம பண்ண முடியும்? இதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? நம்ம நாளைக்கு கேள்வி வரும், தணிக்கை அதிகாரிகள் கேள்வி கேட்பாங்களே அப்படின்னும் பொழுது கருணாநிதி சொன்னதாக நமக்கு வரக்கூடிய தகவல் என்னென்னா, அந்த காலத்தில் பேசப்பட்டது என்னென்னா, யோ உனக்கு குங்குமம்னு எழுதியா அக்கௌண்ட்டில்? அவன் பத்திரிகைன்னு கேட்க போகிறானா இல்லை குங்குமம் பிரசாதம்னு கேட்க போகிறானா? பத்திரிகை பேர் குங்குமம். அதாவது நெத்தியில் நீ எதுக்கு போட்டு வச்சிருக்க அப்படின்னு அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்பார். நெத்தியில் என்ன ரத்தம் அப்படின்னு அசிங்கமாக கேள்வி கேட்பார். ஆனால் அவர் குடும்பத்தோடைய பத்திரிகையை பார்த்தீங்கன்னாக்கா குங்குமம். தாலி அறுப்பு போராட்டங்களை எல்லாம் இவர்கள் நடத்துவார்கள். ஆனால் மாறன் சகோதரர்கள் நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்தின் பேர் என்னன்னா சுமங்கலி கேபிள் விஷன். இதுதான் கருணாநிதித்தனம். இந்த கருணாநிதித்தனத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி. இதில் காசும் பார்த்துருவாங்க. இது கருணாநிதியுடைய ஸ்டைல். அது அப்படியே பாருங்கள். அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம் பருப்புகளுக்கும் அப்படியே தொடருது. இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் நடந்திருக்க சம்பவம் என்னென்னா, பெரம்பலூரில் ஒரு ஐயனார் கோவிலில் நடந்திருக்கின்ற சம்பவம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நாம் எல்லாம் கோவிலுக்கு கொடுப்போம் தெரியுமா? உபயம் அப்படின்னு கொடுப்போம் தெரியுமா? டொனேஷன். ஒரு டியூப்லைட் போட்டாங்கன்னா அந்த டியூப்லைட்டே தெரியாத அளவுக்கு போட்டிருப்பாங்க. உபயம் இவர் 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 இன்னார்னு. அது போடுறதே தப்புன்னு நம்ம சொல்கிறோம், சரியா? இங்கே என்ன பண்ணியிருக்காரு, ஐயனார் கோவிலுக்கு உண்டியலை உபயமாக கொடுத்திருக்கிறார். ஒரு உளுத்தம்பருப்பு, உடன்பிறப்பான உளுத்தம்பருப்பு.
அந்த உண்டியலை கொடுத்த உடனே எல்லாரும் வந்து காசை போட்டுருவாங்க இல்லையா? காசெல்லாம் போடுற வரைக்கும் சும்மா இருந்துக்கிட்டு, இப்போ நான் உண்டியலை தூக்கிட்டு போகிறேன்றாரு இந்த உடன்பர் பண உளுத்தம் பொறுப்பு. கோவில் தர்மகர்த்தாக்கள் அவங்க வந்து கேட்குறாங்க, யோ இல்லையா அது உண்டியலை தூக்கிட்டு போகிற அப்படின்னா, ஐயோ ஏன் உண்டியல் நான் தூக்கிட்டு போகிறேன் உனக்கு என்ன அப்படின்னு. இப்போ எப்படி கேள்வி கேட்க முடியும்? என் உண்டியல் நான் கொடுத்தேன், என் உண்டியலை திருப்பி தூக்கிட்டு போகிறேன், நீ யார் கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்றப்பல தடுத்து நிறுத்த முடியல. யார் தடுத்து நிறுத்த முடியும்? யார் வருவாங்க? ஆட்சியாளர்கள் யார்? கொள்ளையர்கள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஐயனார் கோவிலில் இது நடக்குது, ஒரு மாரியம்மன் கோவிலில் இது நடக்குது அப்படின்ற அளவில், ஒரு பெருமாள் கோவிலில் இது நடக்குது அப்படின்ற அளவில், இதெல்லாம் தெருமுனைகளில் இருக்கக்கூடிய கோவில்களில் இது நடக்குது, இது லோக்கல் திமுக ஆட்கள் இதை செய்கிறார்கள் என்றால் பெரிய அளவில் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பாருங்கள். இந்த பெரிய அளவில் செய்து கொண்டிருக்கிற நபர் யாருன்னாக்க நம்ம பேட்டை ரவுடி சேகர் பாபு. ஏங்க ஒரு கடைஞ்செடுத்த பேட்டை ரவுடிகிட்ட போய் நீ அறநிலைத்துறையை கொடுத்தனா அவன் என்னங்க பண்ணுவான்? இதில் எப்படி கை வைக்கலான்னு தான் பார்ப்பான். திருத்தணி கோவிலேருந்து அதாவது சென்னை பார்டர்லேருந்து இருப்போம். திருத்தணி கோவிலேருந்து ஆரம்பித்து திருச்செந்தூர் வரைக்கும் அவன் அடிக்காத இடமே கிடையாதுங்க. அடித்து சூறையாடுறான். இப்போ திருச்செந்தூரில் சமீபத்தில் ஒரு இது நடந்தது, குடமுழுக்கு வைபவம் நடைபெற்றது. அந்த வைபவத்திற்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் அலோகேஷன் சொல்லப்படுகிறது. 300 கோடி ரூபாய்ன்றாங்க. அதில் HCL அந்த நிறுவனத்தினரே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே பார்த்தீங்கன்னாக்கா 200 சொச்சம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க. 800 கோடி ரூபாய்க்கு 800 கோடி ரூபாயில் இவங்க என்ன கிழிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? மொத்தமாக கொள்ளையடிச்சிருக்கான். கொள்ளையடிச்சு கொண்டு போய் அந்த குடும்பத்துக்கு கொடுக்குறான். சரியா? இதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள் அப்படின்னா, இவர்கள் ஜோதிடர்களை போய் கேட்பார்கள். யார்? அதுக்கு மட்டும் ஐயர்கள் தேவை. நம்ம சபரீசன் போய் மகேஷ் ஐயர் அவருடைய ஆஸ்தான ஜோதிடர்கிட்ட போய் கேட்பார், இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? பாவத்துக்கு என்னையா பரிகாரம்? பாவத்துக்கு பரிகாரம் உங்கள் குடும்பமே போய் அந்த கடலில் குதிக்கிறது தான். அதை விட ஒரு மிகப்பெரிய சேவையை தமிழ்நாட்டுக்கு நீங்கள் செய்ய முடியாது. உங்களுடைய கேடுகட்ட இந்த கருணாநிதி குடும்பம் போய் மொத்தமாக கடலில் குதித்தால் அதை விட ஒரு மிகப்பெரிய சேவையை தமிழ்நாட்டுக்கு இவர்கள் செய்ய முடியாது. சத்தியமாக சொல்கிறேன், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் சிலை வைப்பேன் தெரு தெருவாக. இவர்கள் குடும்பமாக சென்று கடலில் குதித்தார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு கேவலமான கேடுகட்ட ஜென்மங்கள் இவர்கள். இப்படியான இந்த கேவலப்பட்ட இந்த கேடுகட்ட ஜென்மங்கள் இந்த கோவிலில் அடிக்கின்ற பணம், அதுவும் என்ன கோவில் பணத்திலிருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு மண்டபங்கள் கட்டுறாங்க. திருமண மண்டபங்கள் மாதிரி மண்டபங்கள் கட்டுறாங்க. ஒரே ஒரு மண்டபம் கிரீன்வேஸ் சாலை, சென்னை கிரீன்வேஸ் சாலையில் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய, அதாவது அமைச்சர்கள், முதலமைச்சர், இவங்க எல்லாருடைய இல்லங்களும், முதலமைச்சர் செனட் ஆஃப் ரோட்டில் இருக்கார், ஆனால் முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வமான இல்லம் அங்கே இருக்குது. இந்த துணை பொம்மை இருக்கான் பாருங்க, அவன் அங்கே தான் அந்த குறிஞ்சின்ற இல்லத்துலலாம் அவன் இருக்கான். சரியா? இவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய திருமண மண்டபம், இந்த மண்டபத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 லட்ச ரூபா வாடகை. வெறும் சில மாதங்கள், அதாவது ஆடி மாதம், மார்கழி மாதம், இந்த மாதிரி 2 மாதங்கள் தவிர்த்து மற்ற ஃபுல் டைம் புக்டு. இப்போ ஃபுல் டைம் புக்டுனா கிட்டத்தட்ட 300 நாட்கள் புக்டு. 300 நாட்கள் இன்ட்டு 5 லட்ச ரூபா போட்டுக்கோங்க, எவ்வளோ பணம் வரணும்? இந்த பணத்தில் 99% சேகர் பாபு என்கிற இந்த பேட்டை ரவுடிக்கு போகுது. இது எங்கேயுமே கோவில்களுக்கும் போகலை, கோவில் நலனுக்கும் போகலை, அறநிலைத்துறை வழியாக நாங்கள் செய்கிற நலத்திட்டங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, அது எதுக்கும் போகலை அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். சரியா? இப்போது இந்த மாதிரி ஒரு மண்டபத்திலேருந்து மட்டுமே வரக்கூடிய இன்கம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எத்தனை மண்டபங்கள் என்னெல்லாம் கட்டியிருப்பாங்க, இவங்க எப்படியெல்லாம் இவங்க சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பணம் சூறையாடப்பட்டு கொண்டு வருகிறது. திருக்கழுகுன்றத்தில் இப்போ தான் நடந்தது, நடக்க போகுது. அங்கே இது நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, என்னது குடமுழுக்கு நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றத்தில் இப்போ தான் நடந்து முடிந்தது. இப்படி சுவாமிமலையில் அடுத்தது நடக்க போகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் சுவாமிமலையில் மிகப்பெரிய சிலையை வைப்போம். எந்த ஆகம விதி உங்களுக்கு அனுமதி கொடுக்குது? இதிலெல்லாம் பணம் பார்க்குறதுக்கு தான். இப்படி இந்த சேகர் பாபு அடித்திருக்கின்ற கொள்ளை மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா பல்லாயிரக்கணக்கான கோடி. மனசாட்சியே கிடையாது, ஈவிரக்கமே கிடையாது. ஆனால் மகேஷ் ஐயரை வைத்து சபரீசன் போயிட்டு திருச்செந்தூரில் போயிட்டு சத்ரு சம்மார யாகத்தை பண்ணிட்டாருன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும்.
துர்கா ஸ்டாலின் 4 கோயிலில் ஏறி இறங்கிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன் இதை விட கடவுளை யாராவது கேவலப்படுத்த முடியுமா? இதுக்கு ஈவேரா மாதிரி கடவுளை நம்புவன் முட்டாள், கோவிலுக்கு செல்பவன் காட்டுமிராண்டின்னு சொல்கிறேன்னா கூட நான் மதிச்சுட்டு போவேனே. இவ்வளவு அயோக்கியத்தனத்தையும் தெரிந்தே செய்துவிட்டு இவை கோவிலில் போய் நிற்கிற கொஞ்சம் கூட அந்த பச்சாதாபம், கொஞ்சம் கூட அந்த மனசாட்சி உறுத்தல் எதுவுமே இருக்காதா? சிவன் சொத்து கொலை நாசம் அப்படின்றத பற்றி கவலையே பட மாட்டாங்களா? ஒரே ஒரு விஷயம்தான் இந்த கருணாநிதி குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? இந்த முத்துவேலருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூதாதையர்கள் இவங்க கோவிலுக்கு ஏதோ ஒரு இடத்துல சேவகம் செய்திருக்கிறார்கள். அந்த புண்ணியம் மட்டுமே இதுவரையில் தாக்கு பிடித்து கொண்டிருக்கிறது. அது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும்? நீ செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அதில் அப்படியே டெபிட் ஆகிட்டே வருது. கிரெடிட் டெபிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் டெபிட் ஆகிட்டே வருது. இன்பநிதி காலத்தில் இதெல்லாம் இருக்க போகுது. நான் சொல்கிறேன், உன் வம்சம் தழைக்குமா? உன்னுடைய குலம் விளங்குமா? இப்படியெல்லாம் அயோக்கியத்தனம் பண்ணுறீங்களே, நீங்களாம் விளங்குவீங்களா? இதுதான் திமுக. இப்போ ஸ்டாலின் சொல்கிறார்ல, இதாண்டா திமுக, இதான் திமுக, இதுதான் திமுக. அடுத்த காணொளிக்கு போவோம். கொலையா பண்றோம்டா, போடுற மூஞ்சா பாத்துற மாட்டிப்பா மாட்டிப்பா இது என்ன தெரியுமா? இது அன்றாடம் நடக்கக்கூடிய காட்சி தான். இது எங்கே நடந்திருக்கு தெரியுமா? எழும்பூர் நீதிமன்றத்தில் நடந்திருக்கு. இந்த எழும்பூர் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய இந்த காட்சிக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த எழும்பூர் நீதிமன்றத்துக்கு நானும் ஆஜர்படுத்தப்பட்டேன். என் மேலே தான் மானாவாரியாக வழக்கு போட்டு வச்சுருக்காங்களே. அந்த மானாவாரியாக வழக்கு போட்டு வைத்த இடத்துல சமயத்தில் நான் புழல் சிறையில் இருக்கும் பொழுது அங்கேருந்து அழைச்சிட்டு வருவாங்க இந்த கைதிகள். இவர்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த காணொலியில் பார்க்கக்கூடிய கைதிகள், இவர்கள் விசாரணை கைதிகள். இவர்கள் என்ன வழக்கில் விசாரணை கைதிகளாக இருக்கிறார்கள் என்றால், அண்ணா நகரில் ராபர்ட் என்கிற ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டான் பட்டப்பகலில். அந்த படுகொலைக்கு இவர்களெல்லாம் கூலிப்படையாக செயல்பட்டார்கள் அல்லது முன் விரோதம் காரணமாக செயல்பட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்களெல்லாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படுகிறார்கள் நீதிமன்றத்திற்கு முன்னால். இவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள் எழும்பூர் நீதிமன்றத்துக்கு. இதில் பாருங்கள், இந்த எழும்பூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளே நீங்கள் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா, இந்த காவல் வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் வழக்கு இருக்கோ அந்த வழக்குக்கு அழைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 10-15 நிமிடத்திற்கு முன்னர் மட்டும்தான் அழைத்து கொண்டு போவாங்க நீதிமன்றத்துக்குள்ளே. அது வரைக்கும் அந்த வண்டியிலேயே உட்காந்துருக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய வழக்கு முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி வண்டியிலேயே உட்காந்துருக்கணும். மற்றவங்களோட வழக்கு முடிகிற வரைக்கும் நம்ம உட்காந்துருக்கணும். இப்படி உட்கார்ந்துருக்கின்ற சமயத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தள்ளி நல்லா ஒரு 100 அடி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு வால், அதுக்கு வெளியில் இவங்க உறவுக்காரங்க நண்பர்கள்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க கூட இங்கேருந்து கத்தி பேசுவாங்க. இப்படி கத்தி பேசல என்ன புரியும் எனக்கும் தெரியாது. ஏன்னா என்னை பார்க்க வரக்கூடியவர்களும் அங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன், இங்கேருந்து நான் பேச முடியாது, உங்களுக்கும் கேட்காது, அதனால் விட்டுருங்க அப்படின்ட்டு. ஆனால் இப்படி எல்லாரும் கத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி கத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே வாய் தகராறு ஏற்பட்டு அங்கே இருக்கக்கூடிய காவலருக்கும் இவர்களுக்கும் தகராறு ஏற்பட்டு அதில் காவலரை போட்டு அடிச்சிடுறான். அடித்ததற்கு காவலர்கள் எல்லோரும் எதிர்த்து கேள்வி கேட்டால், காவலர்களே உன்னெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்னு திட்டுறான். உன்னெல்லாம் காலி பண்ணுவேன், உன் கதையே முடிச்சிருவேன்றான். ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் போயிட்டு வந்தவன் அவ்வளவு துணிச்சலாக ஒரு காவல்துறை அதிகாரியை பார்த்து உன் கதையே முடிப்பேன்னு சொல்கிறான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த அளவிற்கு தாங்க இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு இருக்குது. இவ்வளவு தாங்க இன்றைக்கி தமிழகம். இதை ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இதையெல்லாம் நான் நேரடியாக அனுபவித்திருக்கிறேன்.
இந்த ஆட்சிக்கு வந்து முதல்ல கைது செய்யப்பட்ட அரசியல் கைதிகளில் நான் தான் முதல்ல இருக்கக்கூடியவன். அந்த வகையில் நான் இதையெல்லாம் அனுபவித்திருக்கிறேன். எப்படியெல்லாம் இவர்கள் அங்கே இந்த காவல்துறையினர் நடத்தப்படுகிறார்கள். அதாவது காவல்துறையினர் நம்மிடம் அத்துமீறுவது அப்படின்றது ஒரு பக்கம். ஆனால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இருக்கிறது என்றால் காவல்துறையினர் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது இன்னொரு பக்கம். ஒரு பக்கம் காவல்துறையோட அத்துமீறல், ஒரு பக்கம் காவல்துறையிடம் அத்துமீறல். இது ரெண்டையுமே சமாளிக்க முடியாத இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு அரசு தான் இந்த திமுகவுடைய அரசு, இந்த ஸ்டாலினுடைய அரசு அப்படின்றத தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த ஒரு சம்பவத்தை வைத்து நம்ம வந்து திமுகவை குற்றம் சொல்லலாமா? இதுக்கெல்லாம் போய் திமுக அப்படி கிடையாதுங்க. இங்கே துணிச்சல் என்பது எங்கேருந்து வருது? ஒரு அரசாங்கம் சட்டம் ஒழுங்கு என்று வரும்பொழுது திடமாக முடிவெடுக்கும் அப்படின்னு இருந்தால் காவல்துறையினருக்கு பார்த்து நமக்கு ஒரு மதிப்பு வரும். பயம் விட்டுருங்க, மதிப்பு வரும். காவல்துறையினரை பார்த்து மதிப்பே இல்லாமல் போகுதுன்னா ஏன்னா இந்த அரசாங்கத்தில் நிர்வாக திறமை என்பது 0. அதனால் எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு. எவனும் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை, எவனும் எதைக்கும் பயப்படுறது கிடையாது. இப்படித்தான் அவர்கள் அணுகுவார்கள். நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இதுக்கு என்ன தடவை பண்ணுவாங்க? புழலில் இவங்க எல்லாம் டிரான்சிட் போலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிறையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வருவது, திருப்பி சிறையில் கொண்டு போய் விடுவது. இது மட்டும்தான் இவங்களுடைய வேலை, இந்த காவலர்களுடைய வேலை. இப்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனையாகும் தெரியுமா? இது மீடியாவில் வந்துருச்சு அப்படின்னு வந்த உடனே இனிமேல் நியாயமாக இப்போ என் போன்றவர்கள் அரசியல் கைதிகள், நாங்கள் ஒன்றும் கொலை குற்றம் செய்துட்டு நாங்கள் சிறைக்கு போகலை. ஸ்டாலினை திட்டினேன், உதவாநிதியை திட்டினேன், இல்லை வேற ஒருத்தனை திட்டினேன், இப்படி தான் போயிருப்பேன். இப்படி போகக்கூடிய நானும் கூட இதற்கு பலனை அனுபவிக்கணும். எப்படின்னா, எங்களையும் யாரையும் சந்திக்க விட மாட்டார்கள். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த ஒரு 10 இயரிங்க்கு யாரையும் சந்திக்க முடியாது, இப்படி வந்து நிறுத்துவாங்க. இதுதான் இவர்களுடைய தீர்வு. இப்படித்தான் இந்த நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிர்வாகம் தேராது. இந்த நிர்வாகம் எந்த இடத்துலையும் தேராது. நான் திரும்பி சொல்கிறேனே, பட்ட பகலில் ஒருத்தன் உண்டியில் தூக்கிட்டு போகிறான், யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியல. பட்ட பகலில் ஒருத்தன் காவல்துறையினரை பார்த்து நான் உன்னை கொலையே பண்ணுவேன்றான், யாரும் எதுவும் பேச முடியாது. இவ்வளவுதான் இன்றைய தமிழகத்தின் நிலை. இதை மாற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் சில விஷயங்களுக்கு மடைமாற்றத்திற்கு அதற்கு நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, விக்டிமாயிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, இன்றைக்கி மிகப்பெரிய டாபிக் என்ன? தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சாதி பிரச்சனையா? இல்லை. வட மாவட்டங்களில் நிலவக்கூடிய வேறு மற்ற பிரச்சனைகளா? இல்லை. டெல்டாவில் நிலவக்கூடிய பிரச்சனைகளா? இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் என்னென்னா, ஸ்டாலின் 3-4 நாள் மருத்துவமனையில் இருந்து விட்டு வந்தார். அவரை நலம் விசாரிக்க பிரேமலதா விஜயகாந்த் வந்தார். ஸ்டாலினை நலம் விசாரிக்க இவர் வந்தார். யார்? பன்னீர்செல்வம் வந்தார். ஸ்டாலினை விசாரிக்க வைகோ வந்தார். பிரேமலதா விஜயகாந்த் வந்தால் உடனே வைகோவும் வந்தாகணும்ல, வைகோ வந்தார். இதுதான் இன்றைய டாபிக். எப்படி முதலமைச்சர் எல்லோரையும் கவருகிறார் பார் அப்படின்ட்டு, எனக்கு உடம்பு சரியில்லை வந்து பாருன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பெருமையா? வெக்கமாக இல்லை? அது இருக்காது. வெக்கம், மானம், சூடு, சொரணை என்பது கருணாநிதி குடும்பத்தில் எவரிடமும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அந்த டாப்பிக்கே விட்டுருவோம். இந்த 2 காணொளிகளை பார்த்து தமிழகத்தின் நிலைமையை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.